நம்ம ஊரில் எப்படி ஒரு பேய் கோட்டை, ஒரு சுடுகாடு இந்த மாதிரி சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குமோ, அதே மாதிரி சைனாவில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஸ் நம்பர் 375 பஸ் நம்பர் 375 அப்படின்னு சொன்னால் சீனாக்காரங்களில் பல பேருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் இது. அதாவது 1995 சரியா ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் எப்படி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அவங்க ஊரில் ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் கிராஸ் ஆகி போகக்கூடிய கடைசி பஸ்ஸு. அந்த ரூட் நம்பர் வந்து 375. நம்ம ஊரில் எப்படி சேலத்தில் 32 பஸ்ஸு போகுது, 74 வாழப்பாடி பஸ்ஸு போகுது, 44 வெள்ளாளகுண்டா பஸ்ஸு போகுதுங்கிறோமோ, அதே மாதிரி அந்த ஊரில் வந்து 375 பஸ் ரூட்டு போகக்கூடிய வழி அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளாடி ஒரு காட்டு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூட்டில் போகக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வண்டி கிளம்பி போகுது. டிரைவர் கண்ட்ரைட்டர் டிரைவர் கண்ட்ரைட்டர் 2 பேர் தான் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு பாட்டியும் ஒரு வயசு பையனை ஏறுறாங்க. டிரைவர் சீட்லேருந்து ஒரு 2 சீட்டு தள்ளி அந்த பாட்டி, அந்த பாட்டிக்கு 2 சீட்டு தள்ளி ஒரு பையன் போயிட்டுருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் கை காட்டுறாங்க. டிரைவர் இருந்துட்டு சரி நிறுத்தவனா, எல்லாம் மோசமான ஏரியா, அடிச்சு பணம் பிடிங்கிட்டேன்னு என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. அவங்கள தாண்டி போயிட்டாரு. அந்த பாட்டி இருந்துட்டு எப்போ நிறுத்தப்போ, அவங்களும் நம்மள மாதிரி இருந்ததுன்னா பாவம் தானே, வண்டி நிறுத்துன்னு சொல்லுவோம். நிறுத்துறாங்க. உடனே அந்த 3 பேர் ஏறி வராங்க. அவங்க 3 பேரும் போய் கடைசியில் அந்த நீட்டமாக ஒரு 7 பேர் உட்கார மாதிரி ஒரு பெஞ்சு இருக்கும் பாருங்கள், சேர் பஸ்ஸில் கடைசி ரோ, அதில் போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பாட்டி நல்லா தான் போயிட்டுச்சு. திடீர்னு பின்னால் அந்த பையனை பிடிச்சி அடிக்குது. ஏன்டா என்கிட்ட இந்த பணத்தை பிடிங்கிட்ட, திருடிக்கிட்ட, நீ ஒருத்தர் தான் என் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுது. அந்த பையன் என்னங்கிறான், என்னம்மா சொல்கிறான், உனக்கு 2 சீட்டு தள்ளி தான் நான் இருக்கிறேன், நான் எப்படி உங்ககிட்ட இருந்து பணத்தை திருட முடியும்னு சொல்லி அந்த பையன் சொல்ல. உடனே டிரைவர் கண்ட்ரைட்டர் இருந்துக்கிட்டு என்னம்மாச்சுன்னு கேட்கவும், முன்னே நீங்கள் வண்டி நிறுத்துங்க, நான் இவனை போலீஸில் பிடிச்சி விடுறேன்னு சொல்லி சண்டை கட்டுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து என்ன போயிடுச்சு, வண்டி நிறுத்தி தானே போவாங்க. அந்த இடத்துல வந்து பஸ்ஸை நிறுத்தி இந்த பாட்டியை அந்த பையனை இறக்கி விட்டு போகிறாங்க. கீழே இறங்கினா அந்த பாட்டி சொல்லுது, கண்ணு நான் அவனை காப்பாற்றிட்டேங்கண்ணு, அந்த பஸ்ஸுக்குள்ளாடி இருந்த 3 பேர்த்துக்கு காலே இல்லை, அவங்களாம் பேய் கண்ணு அப்படிங்குது. இந்த பையன் இருந்துட்டு, என்னம்மா நீ இந்த காலத்தில் போய் பேய் நம்புறியா, என்னம்மாச்சு, சரி நீ வயசாகிடுச்சு, நீ ஏதோ உளர்றையாட்டிருக்க வரமான்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டாப்புல. அந்த ஆயாவுக்கு மனசு கேட்கல, பக்கத்தில் செக் போஸ்ட்டில் போய் தகவலை பதிவு பண்ணுது. ஐயா இந்த மாதிரி பஸ்ஸில் வந்தோம், அந்த மாதிரி 3 பேர் பஸ்ஸில் ஏறினாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், அந்த 3 பேர்த்துக்கு காலே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுது. அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. சரி வயசான ஆயா ஏதோ கொஞ்சம் இல்யூஷனில் ஏதோ பேசுது, ஏதோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, பெருசாக எடுத்துக்கல. சரி ஆயான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த ஊர் போக்குவரத்து கழகம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. பஸ் நம்பர் 375 போன பஸ்ஸில் வந்து பஸ்ஸும் மிஸ்ஸிங்கு, டிரைவர் கண்ட்ரைட்டரும் மிஸ்ஸிங்குன்ட்டு தொலைவுறாங்க, கிடைக்கவே இல்லை. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் காணாமல் போணுச்சோ அதுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளத்தில் வந்து அந்த பஸ்ஸு இருக்குது, முழுகி போய் கிடக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இவங்க போய் அந்த பஸ்ஸை மீட்டு பார்க்குறாங்க. உள்ளாடி அந்த பஸ்ஸில் 3 பேர் ஏறினாங்க இல்லையா, அந்த 3 பேரோட உடம்பு மட்டும் கிடைக்கிது. பொதுவாக ஒருத்தர் தண்ணியில் விழுந்து 1 வாரம் ஆணுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு உப்பி போய் இப்படி தான் கிடக்கும். ஆனால் அந்த 3 பேருடைய கிடைச்ச 3 பேருடைய உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப அழுகி போய் கிடச்சிருக்குது. ஏதோ மாதம் கணக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழுகி போன உடம்பு தான் கிடச்சிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், டிரைவர் கண்ட்ரைட்டரோட உடம்பு கிடைக்கவே இல்லை. இது ஒரு மர்மமான விஷயமா இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது சீனாவில். ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி அனபெல்லா பேய் கதை தெரியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பேய் கதை. நம்ம ஊரில் எப்படி ஒரு பழமொழி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அதே போல் வந்து இந்த பஸ்ஸு பேய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 375ங்கிறது சீனாவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான இது. ஓகேங்களா.